நாகராஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அது நீங்க அவங்க கிட்ட சொல்லாம மறைக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு பெரிய தப்பு மாதிரி தெரியுது. இது பாருங்க, நம்ம காதலிச்ச விஷயம் எப்படியாவது வேதாக்கு தெரியாதா வரும். அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னு வேதா நினைப்பா. நான் சொல்றபடி கேளுங்க நாகராஜ். நீங்க வேதா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. அப்பதான் உங்க மனசுல எந்த சலனமும் இல்லாம நிம்மதியா வாழ முடியும். வேதா என் கூட ரொம்ப உண்மையா அன்பா பழகுறாங்க. ஆனா என்னால அவங்க கூட உண்மையா பழகவே முடிய மாட்டேங்குது. அவங்க கிட்ட நான் எதையும் மறைக்கிற மாதிரி, பொய்யா பழகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நாகராஜ், நீங்க இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. நான் கூட உங்ககிட்ட நார்மலா பழக ஆரம்பிச்சிருவேன். எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியா மாதிரி தெரியுது நாகராஜ். சரி மல்லி, நீ சொல்றது கூட சரின்னு தான் படுது. நான் வேதாச்சிக்கிட்ட சொல்லிடுறேன். வரேன். ஏண்டி கல்பனா, நான் உன் அம்மா தானே? இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணு, என்ன பார்க்க நீ நம்ம வீட்டுக்கு வரணும், இல்லையா என்னையா உங்க வீட்டுக்கு வர சொல்லணும். அதுவும் இல்லையா எங்க பார்க்கு, பீச்சு, ஹோட்டல் அப்படின்னு ஹாயா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசணும். அதுவும் வேணாங்கிற. என்னமோ சந்திக்க கூடாதவங்களை சந்திக்க வர மாதிரி ஏண்டி இப்படி ரோடு ரோடா இழுத்துட்டு அலையிற? மா, சில நேரங்கள்ல பேசுற விஷயத்தை விட நம்ம பேசுற இடம் தான் ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் எங்க கேமரா வைக்கிறாங்க, எங்க மைக் வைக்கிறாங்க, எப்படி படம் பிடிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவ்ளோ ஏன், நம்ம நடராஜ் தம்பி வீட்லயே சிசிடிவி கேமரா செட் பண்ணிருக்காருல, அதனாலதாம்மா நான் உன் கூட இப்படி பொது இடத்துல அப்படியே டிராவலிங்லயே பேசிட்டு இருக்கேன். நீ என்னடானா என் பிளான புரிஞ்சுக்காம உட்காந்து பேச மாட்டியா, படுத்துக்கிட்டு பேச மாட்டியா, பறந்துகிட்டு பேச மாட்டியான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏன் நடக்க முடியாதா என்ன? யார் சொன்னா? நானா நடக்க மாட்டேன், சூப்பரா நடப்பனே. உனக்கு கால் வச்சா சொல்லு, உன்னையும் சேர்த்து என் இடுப்புல தூக்கி வச்சுட்டு நடக்கிற. ஐயா, முதல்ல இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா பேசுறத நிப்பாட்டு. நட. ஏண்டி, முக்கியமான விஷயம் பேசணும் வான்ன, இப்ப என்னடா பேசாம நடங்குற. எதுக்கு தான் என்ன வர சொன்ன? இருமா, நான் சொல்றேன். மா, இப்போ நான் மாசமா இருக்கேன்னு வச்சுக்கோயேன். அடி பாவி, பெத்தவா, என்கிட்ட கூட சொல்லாம இருக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? அவ்வளவு கல்நெஞ்சா உனக்கு? என்ன 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 ஆனா உன வாய குழந்துக்கிறது. எதுக்கு இப்படி முந்திரக்கட்ட மாதிரி முந்திர? நான் சொல்ற கதையை மட்டும் முதல்ல கேளு. நீயோ ஒரு கதை எழுதாத. சரி சொல்லு. ஐயா, வாய குழந்துட்டு நிக்கிறது பாரு. நட. இப்ப நான் மாசமா இருந்தா நான் மாசமா இருக்கேங்கிறத முதல்ல யார்கிட்ட சொல்லுவேன்? இதனடி கேள்வி. முதல்ல உன் புருஷன் கிட்ட சொல்வேன். உன் புருஷன் மூலமா உன் புகுந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அப்புறமா என்கிட்டயா அப்பா கிட்டயும் சொல்வேன். இதானே மாமூலா நடக்கும். நான் உன்கிட்ட சொன்னா நீ கண்டிப்பா பாட்டி கிட்ட சொல்லுவல? ஆமா, எல்லார்கிட்டயும் தான் சொல்வேன். இது என்ன கேள்வி? கர்ப்பமா இருந்தா ஒரு வீட்ல இதெல்லாம் நடக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ, என்ன நடந்ததுன்னு சொன்னா அதனடி தெரியும். சொல்றேன். வேதாவோட பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வேதா உண்மையிலேயே கர்ப்பமா இருந்தானா இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லிருப்பால. ஆனா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் பாட்டிக்கு 2 மாசம் ஆகியும் தெரியல. என்னடி சொல்ற? அப்படின்னா என்னமா அர்த்தம்? என்னவா இருக்கும்? மா, இதுக்கே இப்படி யோசிக்கிறியே, வேதா கர்ப்பமா இருக்கிறதா அந்த வீட்ல நடிக்கிறான் தானே அர்த்தம். ஏன்னா கர்ப்பமா இருந்திருந்தா அவ அவங்க வீட்ல சொல்லிருப்பால. சொல்லிருந்தா அவ பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஆமா. ஆனா இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியல. மாமா சொல்லிதான் அவங்களுக்கே தெரிஞ்சது. ஐயோ, அப்புறம் என்ன நடந்துச்சு? சீக்கிரம் சொல்லு. அப்புறம் என்ன,
மாமா பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த வேதா வந்தா. சரி வசமா மாட்டிக்கிட்டா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானடி தெரியும். மாமா ஏமா சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு நாளா வீட்ல சொல்லல? பாட்டிக்கே நான் சொல்லிதான் தெரியுது, ஏன் நீ வீட்ல சொல்லலன்னு கேட்டாரு. அதுக்கு அவ என்ன சொன்னா? உண்மையிலேயே அவ ரொம்ப புத்திசாலிமா. அவ என்ன சொல்லி சமாளிச்சா தெரியுமா? அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன் மாமா, அம்மா மறந்து போய் பாட்டி கிட்ட சொல்லாம விட்டுருப்பாங்கன்னு அப்படியே மொக்கையா ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சிட்டா. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடி இது, இப்படி ஒரு காரணத்தை சொல்லிருக்கா? இதே எப்படி சம்மந்தி நம்பினாரு? அவரு வேதா எதை சொன்னாலும் நம்புவாரு. ஆனா என்னாலதான் அதை நம்ப முடியல. வேதா சொன்னது உண்மையா இல்ல பொய்யான்னு எனக்கு தெரியல. வேதா சொன்னது பொய்ன்னு என்னால சந்தேகம் தான் பட முடியுது, ஆனா கன்ஃபார்மா தெரியல. அது தெரியாம தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்படியே மண்டைய பிச்சிடலாம் போல இருக்கு. நீ குழம்பாத கல்பனா, அந்த விஷயம் பொய்யாதான் இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வேதவெளி கர்ப்பமா இருக்காளா இல்லைங்கிற உண்மையை கண்டுபிடின்னு சொன்னேன்ல, அதை முதல்ல பண்ணு. அப்புறம் என்ன பண்ணும் நான் உனக்கு சொல்றேன். சரிம்மா, முதல்ல நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவளை உண்டு இல்லைன்னு பண்றேன். அது வா. ஃபர்ஸ்ட் ஷாட் ட்ராலி லெஃப்ட் டு ரைட். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பஞ்சாயத்து முருகன் பேசுகிறேன். இதோ எனது கிராமம் உங்கள் கண் முன்னே. ஸ்டே. அந்த ஷாட்ல வில்லன் என்ட்ரி ஆகுறா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன இது பாக்கெட் ஃபுல்லா இத்தனை பேனா? நட்டு என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த வண்ணங்களால நிரப்பிக்கிட்டு இருக்கடா. ஏன் தப்பு தான்டா, ஏன் தப்பு தான். பிளாட்ஃபார்ம்ல பேனா வைக்கிற பயலெல்லாம் கூட்டிட்டு வந்து யூடியூப் சேனல்ல உட்கார வச்சா இப்படிதான் பண்ணுவீங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் ஓ அலுமு தாங்கவே முடியலடா. என்னடா இதெல்லாம்? டேய் தம்பி, எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த இயக்குனர் இமயத்தை நீ அப்படியே தட்டி எழுப்பிட்ட. இனிமேல நீ சொன்னாலும் அவன் அடங்க மாட்டான், அடக்கவும் முடியாது. இப்ப எதுக்கு நீ வினு சக்கரவர்த்தி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க? வினு சக்கரவர்த்தி வாய்ஸா? இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கேன், வினு சக்கரவர்த்தி வாய்ஸுங்கிற? அது எதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி கேவலமா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? நீ டைரக்டர் ஆக போறியா, நடிக்க போறியா? ஏய் நட்டி, நான் இயக்கவும் செய்வேன், நடிக்கவும் செய்வேன், மியூசிக்கும் போடுவேன். ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா, ஏ டண்டனக்கா. டேய் டேய் டேய், சி நீ பாட்டு. ஓகே, ஐ அம் கமிங் டு தி பாயிண்ட். சீரியஸ் மோடு. இங்க பார், உன்னுடைய யூடியூப் சேனலுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் தான் டைரக்ட் பண்ண போறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. எவன் பாக்குறது? என்ன சொன்ன? இல்ல எப்ப பண்ண போறேன்னு கேட்டேன். இதுவரைக்கும் மொபைல்ல படம் எடுத்துக்கிட்டு இருந்த இந்த பஞ்சாயத்து முருக முதல் முறையா கேமராவுல படம் பிடிக்க போறேன். ரியல்லி காட் இஸ் கிரேட். சரி சரி, படம் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ப்ரொடியூசர் யாரு? சில்லி கொஸ்டின். நட்டி, இந்த திரையுலகத்துல என்ன ஒரு இயக்குனரா அறிமுகப்படுத்த போற, அந்த பெருமை உன்னதாண்டா சேரப்போகுது. டேய் நட்டி, நீ எனக்கு கொடுத்த கவுண்டர்லாம் நான் மனசுலயே வச்சுக்கல, கவலைப்படாத. நான் கோவப்பட்டு ப்ரொடியூசர் எல்லாம் மாத்த போறதில்ல. நீதான் என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு ப்ரொடியூசர். என்னது, நான் ப்ரொடியூசரா? நான் எப்போ உன்கிட்ட அப்படிலாம் சொன்னேன்? இதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. டேய், நீ ஒத்துக்கிட்ட என்ன, ஒத்துக்கலனா என்ன, நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நீதான் ப்ரொடியூசர். இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. ஏன், நான் நினைச்சாலே மாத்த முடியாதுடா. அதிர்ஷ்டக்கார தயாரிப்பாளர் நட்டு. டேய், இந்த அதிர்ஷ்டக்காரன் பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. டேய் நட்டு, அப்படிலாம் சொல்லாதடா, என் கனவெல்லாம் கலைச்சிடாதடா. நீ பெரிய லாக்குறேன்னு சொன்ன பேச்செல்லாம் கேட்டு நான் பெரிய டைரக்டர் ஆகிற கனவெல்லாம் கண்டுட்டேன். தயவு செஞ்சு நட்டு, நீ தான் ப்ரொடியூஸ் பண்ற, நல்ல கதையா சொல்றேன், தயவு செஞ்சு கேட்றா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. பேட தூக்கி அடிச்சுட்டு போடான்னு. சரி போனா போகுது, குழைச்சி போ. சரிடா, என்ன கதை சொல்லு. கொலகார பாவி, ஒருத்தனை அளவச்சு பாக்குறதுல என்னடா சந்தோஷம்? சரின்னு முதல்ல சொல்ல வேண்டியதுடா. கல் மனசுக்காரன். டேய், நீ பேசுறது வெளில கேக்குது.
கேட்கணும் தான்டா சொல்றேன். சரி அதை விடு, நீ ஏதோ ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னி அதை சொல்லு. நட்டு, கதையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. நம்ம கதைய வேற எவனாவது படமா எடுத்துருவான். ஓ, நீ ப்ரொடியூசருக்கே கதை சொல்ல மாட்டியா? அப்ப இந்த படம் டிராப்டு போ. ஐயோ சாமி, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீ தான் எனக்கு கிடைச்ச ஒரே ப்ரொடியூசர். இப்போ என்ன, உனக்கு கதை தானே சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா சொல்றேன். சொல்லு. எந்த கதையை சொல்றது? உட்காந்துக்கிட்டே சொல்லலாமா? அதாவது நட்டு, யார் ப்ரொடியூசர்? நீங்க தான் ப்ரொடியூசர். சாரி சார், உட்காருங்க சார். கடலையெல்லாம் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. சரி. இது போடலாம். நீங்க ப்ரொடியூசர், தாராளமா போடலாம். நட்டு, கேங்ஸ்டர் கதை, டான் ஸ்டோரி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறவனெல்லாம் சுடுவாரு, பார்க்காதவனி எட்டி போய் சுடுவாரு. அப்பாடா, கடைசியில ஹீரோ வில்லனை போட்டு தள்ளிடுவாரு. இது தாண்டா டான் கதை. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? 30 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் நடிச்ச படம், பேரு பில்லா. அதே இப்போ ரீசெண்டா தலையை வச்சு ரீமேக் பண்ணிட்டாங்க. 2 பார்ட் வந்துச்சு. அதே கதையை சொல்லி என்கிட்ட ஏமாத்துறியா? நட்டு, என்னடா? அதான் கண்டுபிடிச்சிட்டியே, அதனால கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு படம் கிடையாது, கிளம்பு. இருப்பா. என்ன நீயே, அடுத்து ஒரு காதல் காவியம் வச்சிருக்கேன். லவ் ஸ்டோரி? எஸ், பியூர் லவ் ஸ்டோரி. சரி சொல்லு பாப்போம். அது சொந்த கதையா இல்ல திருடின கதையா? அட இருப்பா, சும்மா பேசிக்கிட்டே இருக்க. நான் கதையை திங்க் பண்ண வேணாமா? இரு, ஏதோ பண்ணி தொலை. இந்த கதையில ஹீரோ வந்து ஒரு பாடகர். ஏய், பாட போறியா? பாடி ஏடி தொலைச்சிடாத. இல்லப்பா, நான் பாடலப்பா, கதையை சொல்ல விடுப்பா. சொல்லி தொலை. क्योंकि तुम ही हो, अब तुम ही हो, चैन भी मेरा दर्द भी मेरी आशिकी तुम ही हो. கடைசியில் ஹீரோவுக்கு கதாநாயகி ஏமாத்திட்டு போயிட்டாலேன்னு ஒரு கில்ட்டி ஃபீல். அவன் கடைசியில செத்து போயிடுவான். தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஹீரோயினி ஹீரோவுக்கு கொல்லி வைக்கிறோம். படத்தை முடிக்கிறோம். எஃபிலிம்பை பஞ்சாயத்து முருகன். எப்படி இருக்கு நட்டு இந்த காதல் காவியம்? என்ன ரொம்ப யோசிக்கிறான்? ஒருவேளை இந்த கதையும் கண்டுபிடிச்சிருப்பானோ? என்ன நட்டு, எப்படி இருக்கு? அவ்வளவு நல்லவா இருக்கு. தமிழ்ல திருடினா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியில போய் திருடுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏண்டா, உன்னை நம்பி யூடியூப் சேனல்ல ஒரு வேலை போட்டு உட்கார வச்சா இந்த மாதிரி திருட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆஷிக் 2 கதை தானடா இது? என்ன இந்த கதையும் கண்டுபிடிச்சிட்டான்? என்னடா திருன்னு முழிக்கிற? அந்த படம் தானே? ஆமா நட்டு, நீ சொன்ன மாதிரி ஒன்னாவது பண்றியாடா? நீ என்கிட்ட ஷார்ட் ஃபிலிம்க்கு கதை பண்றதா சொல்லிட்டு எவனோ எடுத்த படத்தோட கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ ஷார்ட் ஃபிலிம்க்கு கதை எழுதல, உன்னால கதை எழுத முடியாது, நீ எதுக்கும் லாய்க்கு கிடையாது, டபுள் பாஸ் வேலை தான் பண்ணிட்டு திரிவ, அப்படிதானே? உன்ன எனக்கு கதை எழுத தெரியலையா? இதா பார் நட்டே, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு. நீ மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து தரேன்டா. இங்க பார், இப்ப கிளம்புறான்டா இந்த பஞ்சாயத்து. எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. இது வீடு. அடிக்கடி யாராவது இங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் பாழா போகுது. அதனால நான் வெளியில போய் பார்க்கு, பீச்சுன்னு என்னுடைய என்ன அலைகளை தூண்டுற இயற்கையான இடங்களுக்கு போய் ஸ்கிரிப்ட் எழுதலான் இருக்கேன். வெரி குட், வரேன். அப்போ வா, நானும் கூட வரேன். நீ எதுக்குடா? அடே,
நீ கதை எழுதுறியா இல்லையா நான் செக் பண்ணுமா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உனக்கு தேவையில்லாத கஷ்டம். நானே போய் எழுதிட்டு வரேன். ஓகே பை. என்ன எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நானும் உன் கூட வரேன். நான் உன்னை வாட்ச் பண்ணியே ஆகணும். வா. இல்ல நெட்டே வேணாம், உனக்கே வீண் சிரமம். வாடி. As a producer you must not come here. ஓடா. பாட்டி எதுக்கு இப்ப வந்தீங்க? அதுவும் தனியா? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுமா, அதான் வந்தேன். சரி பாட்டி, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். சாப்பிடுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கொஞ்சம் மிளகாவும் உப்பு எடுத்துட்டு வா. எதுக்கு பாட்டி? எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்காத, போய் எடுத்துட்டு வா. சரி. இந்தாங்க பாட்டி. கொண்ட. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, நோய் கண்ணு, பேய் கண்ணு, கண்ட கண்ணு, உண்ட கண்ணு, எல்லா திருஷ்டியும் போகட்டும்மா. துப்புமா. நீ போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு வா, நான் இதை கொண்டு போய் முச்சந்தியில போட்டுட்டு வரேன். நீ இவ்வளவு வளர்ந்துட்டாலும் என் கண்ணுக்கு நீ குழந்தைதாம்மா. நேரத்தை பாத்தியா? இப்ப நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போற. அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வேதா, இனிமே நீ விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாவும் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். அதுக்காக பயப்படாதம்மா. இந்த நேரத்துலதான் நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு பிடிச்சத கூச்சப்படாம உன் புருஷன்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடு. உன் புருஷன் நல்லபடியா பாத்துக்கிறாரா? ராணி மாதிரி பாத்துக்கிறாரு பாட்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்புறம் வேதா, இந்த காலத்துல சுகப்பிரசவமே அதிகம் நடக்கிறது இல்ல, ஆபரேஷன் தான் நடக்குது. ஆனா உனக்கு அப்படி இருக்க கூடாதுமா, சுகப்பிரசவம் தான் நடக்கணும். எங்க காலத்துல எல்லாம் நாங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லம்மா. ஆனா இந்த காலத்துல எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறக்குறாங்க. ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு தான் போறாங்க. ஏன்னா அவங்க உடம்புல தெம்பு இல்ல. ஆனா நீ அது மாதிரி இருக்க கூடாதுமா. சுகப்பிரசவத்துக்கு உடலாலையும் மனசாலையும் நீ தயாரா இருக்கணும். ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது 40 யானைய கட்டி இழுக்கிறதுக்கு சமம். அதுக்கு உன் உடம்புல நல்ல வலிமை இருக்கணும். நீ சத்தான சாப்பாடு தான் சாப்பிடணும். முக்கியமா நேர நேரத்துக்கு சாப்பிடணும். யாருக்காகவும் காத்திருந்து வயத்தை காய போடக்கூடாது. ஏன்னா இது 2 உயிர் சம்பந்தப்பட்டது. நல்லா தண்ணி குடிக்கணும், அதான் உனக்கு நல்லது. குழந்தைய சுமக்கிற கர்ப்பப்பைக்கும் நல்லது. சுகப்பிரசவத்துக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்ல. சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செஞ்சாலே போதும். இது மட்டும் செஞ்சா அது போதும். குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா பிறக்கும். நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் பாட்டி. அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லுமா. பாட்டி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனிதா மூலமா பிரச்சனை ஆயிடுச்சு. அனிதாவால மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஐயோ, அவருக்கு என்னமாச்சு? நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அவரை காப்பாத்தியாச்சு. இப்ப நல்லதா இருக்காரு. காப்பாத்தியாச்சா? ரொம்ப நல்லதா போச்சுமா. அந்த ஆண்டவன் உங்க கூடவே இருக்காருமா. ஆமா, அந்த அனிதா எங்கம்மா? அனிதா வீட்ல இருந்தா தேவையில்லாத பிரச்சனைன்னு நட்ராஜ் அவளை பிறந்த வீட்டுக்கே அனுப்பிட்டாரு. ஆ, சரி சரி. மாமா தான் ரொம்ப பாவம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அவருக்கு அதிர்ச்சி ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க, அப்படி சொன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடுன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, அந்த நேரத்துல தான் எனக்கு வாந்தி வந்துச்சு. நானும் அவரும் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தோம். நாங்க வந்து என்னன்னு சொல்றதுக்குள்ள மாமா நான் கர்ப்பமா இருக்கிறதா நினைச்சிட்டாரு. ஆனா பாட்டி. என்ன வேதா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமா இல்ல பாட்டி. அது பொய். பொய்யா? பதட்டப்படாதீங்க பாட்டி. எங்களுக்கு வேற வழி தெரியல. இந்த விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சா மாமாவால தாங்கிக்க முடியாது.
அது அவர் உயிருக்கு கூட ஆபத்துல போய் முடியலாம். அவருக்காக தான் பாட்டி நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நான் கர்ப்பமா இல்ல பாட்டி. இப்பவே போய் எல்லா உண்மையையும் உன் மாமா கிட்ட சொல்லத்தான் போறேன்.